இந்த வீடியோ பதிவில் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சிம்பிளாக பார்க்க போகிறோங்க. கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு google.com போயிடுங்க. கூகுளோட ஹோம் பேஜுக்கு போனவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும், உங்களுடைய மெயில் சிம்பிள் காமிக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9 டாட் இருக்கும். அந்த 9 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கூகுள் ஷீட்னு காமிக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுடைய கூகுள் ஷீட்டோட ஹோம் பேஜுக்கு உங்களை கொண்டு செல்லும். இதுதாங்க கூகுள் ஷீட்டோட ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எல்லா பேஜுமே இங்கே காமிக்கும், டாக்குமெண்ட்டுமே இங்கே காமிக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு பிளாங்க் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட் உருவாயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட்னு வந்திருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உங்களால் ரீநேம் பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு விதத்தில் நம்மளால் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ண முடியும். ரெண்டாவதான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. இதுலேயும் திருப்பி கூகுள் அப்படின்னு போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி பக்கத்தில் இருக்கிற அந்த ரைட் சைடில் இருக்கிற 9 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கூகுள் ட்ரைவ் ஃப்ரீயாக கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் 15 GB வரையும் ஸ்பேஸ் தராங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் தான் இந்த ட்ரைவ். இந்த ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே நம்ம டேரெக்டாக கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் தெரிகிற இந்த ப்ளஸ் நியூ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட் பண்ண போகிறீங்களா, ஃபோல்டர் அப்லோட் பண்ண போகிறீங்களா, கூகுள் டாக்குமெண்ட் வேணுமா, கூகுள் ஷீட் வேணுமான்னு கேட்கும். ஜஸ்ட் இந்த கூகுள் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போவும் ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் உருவாகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் தான் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது வழிங்க. இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் ஒன்று தரேங்க. இதுதாங்க சூப்பர் ஃபாஸ்ட். ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் ப்ரௌசர்லாம். ஜஸ்ட்டு இங்கே போங்க, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். sheet.new இப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. புதிய ஸ்ப்ரெட்ஷீட் உருவாகிடும். இது தாங்க ஃபாஸ்டஸ்ட் வழி இருக்கிறதுலையே. ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே போக தேவையில்ல. ஜஸ்ட் sheet.new அப்படின்னு போட்டால் போதும், உங்களுக்கு ஒரு புதிய ஸ்ப்ரெட்ஷீட் உருவாயிடும். அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு தான் எல்லாமே வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ரீநேம் கொடுங்க, உங்கள் டாக்குமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். தேங்க்யூ.